வெல்கம் டு விஷால் ரிவ்யூ. பிக் பாஸ் சீசன் 7 இதை பற்றி நம்ம பேசி நிறையா முடிச்சிட்டோம். நான் முடிச்சுட்டு இந்த கண்டென்ட்டை மீறி வேற கண்டென்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக நான் போட்ட வீடியோ தான், புழுகு மூட்டை பூர்ணிமா ஐஷு கொடுத்த செருப்புன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நான் போட்டதுக்கு அப்புறம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் நான் என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா முதல்ல சொல்லிடுறேன். நான் பூர்ணிமா வந்து அவங்க ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது நான் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் இருந்த ஒரு கைண்ட்னஸ் வேணும், இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து போட்டிருந்த அந்த ட்வீட்டு, ஐஷுக்கு அதுக்கு போட்டிருந்த ரிப்ளை அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தேன். இதில் வந்து ஒருத்தவங்க என் மேலே கேஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து என்ன ப்ரூட்டலாக வந்து ஓப்பனாக மிரட்டுறாங்க. அதை பற்றி நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ போடும்பொழுது புழுகு மூட்டை பூர்ணிமா அவங்க சொன்ன அந்த லெட்டர், அவங்க கொடுத்த அந்த லெட்டரில் உண்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம வேற எந்த வார்த்தையுமே யூஸ் பண்ணல. அவங்க அந்த லெட்டரில் என்ன போட்டிருந்தாங்களோ, அவங்க லெட்டரில் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதை வந்து நீங்கள் ட்விட்டர் போஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் அவங்க என்ன பேசியிருந்தாங்களோ அதில் ஓரளவு கூட உண்மை இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, இந்த பால் அலிகேஷன் இருக்குல்ல, பால் அலிகேஷனில் அந்த 2 பேரும் விளையாடும் பொழுது பிரதீப் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு இவங்க வச்ச அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த அலிகேஷன் தான் பிரதீப் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு போனுச்சு, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வீடியோ வெளியே வந்து பிரதீப் அதுக்கு வந்து பூர்ணிமாக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த மாதிரி நான் அப்படி சொல்லலை, நீங்க சொன்னதை நான் சொல்லலை அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படியா அப்படின்ட்டு அவங்க ஓகே இப்போ எனக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பூர்ணிமாவே சொல்லிட்டு போனாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் அவங்க ஏன் பிரதீப் மேல ஃபேக்கா அலிகேஷன் வச்சாங்க? அவ ஃபேக் அலிகேஷன் வச்சவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அட்லீஸ்ட் பிரதீப்கிட்ட சாரி கேட்டுக்கலாமே. ஏன்னா வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு ஒரு மனுஷனால ஒரு ஆண்மகனால ஒரு ஆம்பளையால தெருவில் வாழ்ந்துட முடியுமா, ஊர்ல வாழ்ந்துட முடியுமா, சமூகம் சும்மா விட்டுருமா? அப்படி இருக்கும்பொழுது அவங்க அட்லீஸ்ட் அவங்களாலதான் நடந்துச்சு அப்படின்னு அவங்க தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கல. அதுதான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதுல அபியூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் அபியூஸ் பண்ற மாதிரி எந்த வார்த்தையுமே யூஸ் பண்ணல. ஈவன் மாயாவா இருந்தாலும் சரி, அர்ச்சனாவா இருந்தாலும் சரி. இது வந்து எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து பூர்ணிமா பத்தியும் மாயாவை பத்தியும் பேசக்கூடாது. அப்படி பேசினோம்னா உன்னை ஆளை வச்சு நாங்க வந்து மிரட்டுவோம், இல்லைனா வந்து நீங்க தப்பா அபியூஸ் பண்றீங்கன்னு உங்க மேல வந்து நாங்க பொய் கேஸ் போடுவோம் அப்படின்னு ஒரு விதமா யூடியூபர்ஸை, சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்கள, உண்மை பேசுறவங்கள மிரட்டுறாங்க. ஆள் வச்சு பூர்ணிமா மிரட்டுறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து அபியூஸ் பண்ற மாதிரி வார்த்தைகள் எங்க இருக்கு? அந்த ட்வீட் நான் உங்களுக்கு இருங்க, அந்த கமெண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுலயே வந்து ஒரு விஷயம் நான் காமிக்கிறேன். நான் ஓகே, இங்க இருக்கு பாருங்க. ஸோ நான் வந்து ஸ்க்ரீன்ல போடுறேன். ஐ வில் புட் a case on you. Stop abusing people. You cannot have such tagline. Door Purnima and Maya already accept their mistake. Stop abusing people. We will file a case on you அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச் ஸ்ட்ரீன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. இதுல வந்து அபியூஸ் பண்ற அளவுக்கு இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், காலையிலையும் போடுறேன். அபியூஸ் பண்ற அளவுக்கு இதுல என்ன இருக்கு? இப்போ இந்த மாதிரி மிரட்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்ற பொய்ய, அவங்க சொல்ற வந்து ஃபேக் அலிகேஷன்னா நம்ம வந்து பத்தி பேசக்கூடாதா? இல்ல நம்ம வந்து வாயை மூடிட்டு சும்மாவே இருந்துடணுமா? இப்போ பூர்ணிமா பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அதை பத்தி பேசக்கூடாதா? அப்போ அவங்க பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தானே அவங்க பிக் பாஸ் பத்தி, கண்டஸ்டன்ட் பத்தி எல்லாம் அவங்க தானே ட்வீட் போடுறாங்க, அவங்க தானே போஸ்ட் போடுறாங்க. அவங்க போறத நம்ம ரிவ்யூ பண்றோம், அதான் நம்ம வேலை. அப்படி பண்ணவே கூடாது அப்படின்னா அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்போ ஒரு ரிவ்யூவரா, ஒரு யூடியூபரா நம்ம இருந்து பேசும் பொழுது அப்ப நீங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நாங்க மேனிபுலேட் பண்ணி மிரட்டுறாங்க. ஸோ இந்த மிரட்டலுக்கெல்லாம் உருட்டலுக்கெல்லாம் வந்து நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க பேசும் பொழுது நீங்க சொல்றீங்களே பூர்ணிமா மாயா மாதிரி மற்றவங்களை வந்து தரம் தாழ்த்தி பேசுறது எங்களுடைய வேலை கிடையாது. மற்றவங்களை கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது, மற்றவங்களை பார்த்து 18+ கமெண்ட் அடிக்கிறது, அடிச்சுட்டு ஃபன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு நாங்க ஒன்றும் அந்த அளவுக்கு கீழ்த்தரமான புத்தி உள்ளவங்க நாங்க கிடையாது. எங்களுக்கு தெரியும் ஒருத்தவங்களை எப்படி பேசணும், ஒரு மீடியாவில் எப்படி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு. 70 கேமரா சுத்தி நம்மள்ட்ட இருக்கும்போது என்ன வேணா பேசணும் அப்படின்னு நீங்க என்ன வேணா பேசுனீங்களே. விஷ்ணுவை வந்து கெட்ட வார்த்தை பத்தி பேசுனதா இருக்கட்டும், பிரதீபை பேசுனதா இருக்கட்டும், டிஜே பிராவோவை பேசுனதா இருக்கட்டும், என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க யூஸ் பண்ணி பேசுனீங்க. அந்த அளவுக்கு கீழ்த்தரமா கேவலமா நான் எந்த வார்த்தையும் இங்க உட்காந்து நான் யூஸ் பண்ணல. இது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன், பார்த்துட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இப்ப இவங்கள மாதிரி ஒரு சில ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க கூடயே இருக்கிறவங்க, இவங்கலாம் வந்து இவங்க பெய்டா, இல்ல வந்து இவங்க வந்து பாட்ஸா, இல்ல இவங்க வந்து அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் நம்மளுக்கு தெரியாது. இவங்கலாம் கூடயே இருக்கிறவங்க.
ஸோ கூட இருக்கிற, நான் திரும்பவும் சொல்லிட்டேன், பூர்ணிமாவையும் மாயாவையும் பர்சனா யாரும் ஹேட் பண்ணல. அவங்க சொன்ன விஷயத்தை தான் நம்ம வந்து ஹேட் பண்றோம். இப்ப எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ பர்சனலா எந்த ஹேட்டும் நமக்கு கிடையாது யார் மேலேயும். அதனால வந்து நம்ம எதாவது பர்சனல் அட்டாக் கிடையாது. அவங்க சொல்றாங்கல்ல, அவங்க விடுற அறிக்கையாக இருக்கட்டும், அவங்க போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், மற்றவங்களை பத்தி பேசுற கமெண்ட்ஸா இருக்கட்டும், இதை மட்டும்தான் நம்ம வந்து விமர்சிக்கிறோம். இதுல மட்டும்தான் நமக்கு வந்து முரண்பாடுகள் அதிகமா இருக்கு. இந்த முரண்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டு பூர்ணிமா இன்னும் அவங்களுடைய அந்த ஸ்டாண்டை மாத்திக்கல, திருந்தல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பேரால பூர்ணிமாவோட பேர் தான் கெட்டு போகும். மாயாவோட பேரும் சேர்த்து தான் சொல்றேன் நான். மாயா பூர்ணிமா பேர் தான் கெட்டு போகும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா பதிவு பண்ண விரும்புறேன். இதை தாண்டி அர்ச்சனா வந்து யாருமே, அர்ச்சனா வந்து செலிப்ரேட் பண்ணவே இல்லை, கப்பு வாங்கிட்டு போயிட்டாங்க, செகண்ட் ரன்னர் ஆன மாயா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அர்ச்சனா செலிப்ரேஷன் பண்ண வீடியோ, அர்ச்சனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு குருநாதரை பார்த்து நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்க வீட்டில் வந்து சூப்பர் அழகா வெல்கம் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அவங்க ஹேவ் டைம், அவங்களுக்கு ஒரு பர்சனல் டைம் இருக்கும் இல்லைங்களா? அந்த டைமை எடுத்துக்கிட்டு அவங்க செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ஸோ அர்ச்சனா வந்து ஒரு டிராஃபியோட ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வந்து எவ்வளோ பெரிய இந்த கேங்கெல்லாம் சமாளிச்சு எதிர்த்து நின்று ஒரு பெண், அதுவும் ஒரு சூப்பரா பிரதீப் சப்போர்ட் பண்ண ஒரு பெண் வந்து ஒரு கப்பு வாங்கியிருக்காங்க. அதுவும் ஒரு வின்னரா சாம்பியன் பிக் பாஸ் சீசன் 7 அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஹாப்பியா இருக்கு அவங்கள பாக்குறதுக்கு. அவங்க சுத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான கூட்டங்கள், அவங்களாம் வந்து உண்மையான மக்கள் சப்போர்ட் உள்ளவங்க. நமக்கு இதுலேயே தெரியும், ஒரு ஒன் வீக்ல தெரிஞ்சிடும் யாருக்கு உண்மையான மக்கள் சப்போர்ட் இருக்கு, யார் வந்து பார்ட்டியும் வந்து பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணி இந்த அளவுக்கு வந்தாங்க அப்படின்னு. நம்ம விஷ்ணு வந்து அவருடைய செலிப்ரேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள வந்து அவர்கள் நிறைய வந்து அவர் மேல வந்து வன்மத்து கக்குனாங்க, பூர்ணிமாவும் மாயா நிக்சன்லாம் சேர்ந்துக்கிட்டு. ஆனா உண்மையாவே இந்த பர்சனா விஷ்ணு வந்து ஜெயிச்சிட்டாரு. அவர் வந்து அந்த செலிப்ரேஷன்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. தினேஷ் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு. பட் அவர் இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது ஒரு சில கருத்து முரண்பாடுகள் நம்ம, பட் அவரை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய மீடியாவில் உட்காந்து தெளிவா பேசுறாரு. போல்டான விஷயங்களை வந்து அவர் சொன்ன ஒரு விஷயத்த முன்னாடி ஏற்றுக்க முடியாது. அவர் பிரதீப்பையும் நிக்சனையும் கம்பேர் பண்ணாரு. ஏன்னா வந்து பிரதீப் மாதிரி தான் நிக்சனுக்கும் வந்து சில ஒரு மாதிரி கைடன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறாரு. நான் திரும்பவும் சொல்றேன், பிரதீப் மாதிரி புரிதல் நிக்சனுக்கு கிடையாது. நிக்சன் வந்து இந்த ரியாலிட்டி வேர்ல்டை வந்து நிறைய புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஸ்மால் ஏஜ்ல வந்து ஒரு இவ்வளவு பெரிய மீடியம் கிடைச்சிருக்கும்போது அந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்காம தன்னோட திறமையை வந்து முழுசா வெளிக்கடத்தாம வேஸ்ட் பண்ண ஆள் நிக்சன். நான் திரும்பவும் சொல்றேன். ஏன்னா நான் ஷோ பார்த்து நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் நிக்சன் வந்து பார்த்துட்டு அட்லீஸ்ட் வரும் வாய்ப்புகளாக பயன்படுத்திக்கணும். பட் தினேஷ் தயவு செஞ்சு பிரதீப்பையும் நிக்சனையும் கம்பேர் பண்ணாதீங்க. பிரதீப் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நிறைய படங்கள் பண்ண போறாரு, நிறைய ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறாரு. ஒரு டைம் எடுக்கும் நீங்க எல்லாத்துக்கும். ஓகே, இதுதான் இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் பத்தி பேசுறதுக்கு காரணம். இதுதான், நமக்கு வந்து யாரு மேலேயோ தனிப்பட்ட வன்மமோ தனிப்பட்ட குறைகளோ கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க தப்பு பண்ணாங்க, ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டண்டா தப்பு பண்றாங்க, அவங்க நல்லது பண்றாங்க, இல்ல ஏதாவது கான்ட்ரவர்சியா பேசுறாங்க, அந்த விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு டீட்டெயிலா சொல்றதுக்கு நம்ம தான் அதுக்கு தான் இருக்கும். நீங்க கேஸ் போடுவேன், நீங்க அபியூசர் அப்படின்னு சொல்லி 4 கமெண்ட் தொடர்ந்து பண்ணாலும் சரி, இல்ல வந்து இதே மாதிரி எத்தனை ஃபேக் ஐடியா வச்சு நீங்க கமெண்ட் பண்ணாலும் சரி, அதுக்கெல்லாம் பயந்துட்டு போற ஆள் நாங்க கிடையாது. ஸோ எங்க பக்கம் உண்மை இருக்கு, எங்க பக்கம் நியாயம் இருக்கு. உண்மை ஜெயிக்கும், நியாயம் ஜெயிக்கும், அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்கா சொல்லுவாங்க. பட் நாங்கள் உண்மையா சொல்றோம். உண்மையான மக்கள் பாக்குறாங்க, உண்மையான மக்கள் சப்போர்ட் பண்றாங்க, எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. அப்படி நாங்க தப்பு பண்ணோம்னா கண்டிப்பா அந்த தப்பையும் நாங்க திருத்திக்குவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கு. ஸோ கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.